சத்தியவாராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கணேச பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்திய ஆண்டி பண்டாரம் இன மக்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தெரியுமா தெரியல, என்னோட தெரியல. காவனூர் தான் சொந்த ஊர், ஏற்கனவே இங்கே வந்திருக்கோம். ஆமாம், மதுரையில் வந்து இப்போ போய் சேர்ந்து ஆமாம் ஹரிச்சந்திராவுக்கு வந்திருப்போம். காவனூர். ஆமாம், இப்பொழுது அன்பு மைத்தினர் சத்யவான் சாவித்திரி போட வேணும் அப்படின்னு சொன்னார். தாராளமாக போடுங்க, நடிப்போம் அப்படின்னு சொன்னோம். 3ஆம் வருஷமாக அதுக்கு முதல் வருஷமாக ஒரு சத்யவான் சாவித்திரி தான் வந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை பெஞ்சு நின்று போச்சு, நடக்கலை. இப்போவும் வர வழியில் ஒரே மழையாக இருந்துச்சு. அந்த மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் சரி, அந்த இறைவனுடைய அருளால்
நிச்சயமாக நாடகத்தை நடத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு உங்கள் முன் தோன்றி சத்தியவானாக நடித்து கொண்டு இருக்கிறேன். ஆகையினாலே எனக்கும் எனது கலைக்குழுவிற்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு எங்களுக்கு கதை நாடகங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்ற அனைவரையும் வேண்டி விரும்பி பணிவோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய கலைப்பணியை தொடருகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாலை தனை சூடுவார், தமிழ் மாலை தனை சூடுவார், தமிழ் மாலை தனை சூடுவார், கொண்டை தனை மாலை மலர் மாலை ஜப மாலை உடல் சொல்ல தமிழ் மாலை தனை சூடுவே. சாமிக்கு வெற்று வாதமொழி வித்தையான விதி வைத்த முதப்போடு, சாமிக்கு வெற்று வாதமொழி வித்தையான விதி வைத்த முதப்போடு, சாதனையினாவது மறந்தாமா துதி பாடலுலகினார் வைத்தினர் பூமாலைக்கு பதிலாக பொன்னாடை போற்றி கௌரவித்த உங்களுக்கு தமிழ் சொல்லால் தமிழால் உங்களுக்கு கவி பாடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னனிடத்தை மலர்தலை உலகம் என்றபடி என்னதான் செழிமையும் எளிமையும் செல்வமும் நிறைந்த நாடாக இருந்தாலும் அந்நாட்டிற்கு வேலியாக அமைவது ஆட்சியே. அந்த ஆட்சி மாட்சியுடையதை அமைய படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு என்ற 6 உறுப்புகள் அவசியம் தேவை. அவற்றிலே ஒன்று குறைந்தாலும் ஆட்சி செவ்வனே நிறைவேறாது. செவனே ஆட்சி புரியும் குறுநில மன்னர்கள் சிலரில் சாலவபுரி ஆளும் எனது தந்தை தீமத் சேனர் ஒருவர். அவர் சித்த சுத்தி பக்திக்கு வித்தாக சத்தியவான் எனும் அடியேனை இறைவன் புத்திரனாக தந்தருளினான். நானும் சத்தியம், நீதி, நேர்மையோடு வாழ்ந்து வருகிறேன். தற்சமயம் எனது மாமனாரின் ஊரான மணிப்புரத்திற்கு சென்று அங்கு சில காலம் தங்கி வர ஆவலாக இருந்த காரணத்தினால் எனது நண்பன் சுமாலி அவசரமாக வந்து அழைத்தான். என்னவென்று தெரியவில்லை. வரட்டும், அவன் வரும்பொழுது எப்பொழுதுமே தாமதமாகவே வருவான். ரொம்ப சோம்பேறிப்பை. வரட்டும், வந்த பிறகு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாம். அன்னை பராசக்தியை வணங்கிவிட்டு அப்புறம் பணியை தொடரும். நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, நலம் தருவாய் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உழைப்பாட வரமருள்வாய் அம்மா, வாழ்வினில் உழைப்பாட வரமருள்வாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினில் உழைப்பாடே நலமருள்வாய் அம்மா, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி.
மதுரை அரசின் மீனாட்சி தேவி, மதுரை அரசின் மீனாட்சி தேவி, வலைக்கரம் இசை பாடும். மதுரை அரசின் மீனாட்சி தேவி, வலைக்கரம் இசை பாடும். உடலில் உருளி இசைக்கு வேண்டும், உடலில் உருளி இசைக்கு வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும். உடலில் உருளி இசைக்கு வேண்டும், ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும். கூட்டி வைக்க சொன்னா குறைச்சி வச்சுட்டு நல்லா இருக்கு. நல்லா ஆமாம். ம். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுவிலாசா சதங்கையாடும் வாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றால் துணை நீத தில்லையம்பல நடராஜா செழுமை என்னை பிடிக்கலையா? ஒரு இதில் கரெக்டாக வச்சிருங்க, நோண்டாதிய. தில்லையம்பல நடராஜா செழுமையாதனே பரமேசா, தில்லையம்பல நடராஜா செழுமையாதனே பரமேசா, அருளத்தில் தாண்டவா பாபா அமிழ்தானவா, அருளத்தில் தாண்டவா பாபா அமிழ்தானவா, தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா,
வருவது போல் தெரிகிறது. சற்று எதிர்பார்ப்போம். சுவாமி சுவாமி என்ன சொல்ற? குதிரையில குதிரையடா. ஆமாடா, எல்லா குதிரையும் வந்து மனுஷனை சுமந்து வரும். ஆமா, இந்த குதிரையை நான் பிடிச்சி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. என்ன செய்யறது? என்ன செய்யுதா? அப்படி ஒரு குருதையா இருக்கு. குதிரையா? குதிரைக்கும் கழுதைக்கும் சேர்ந்து வந்தா குருதை. குருதை குருதை இருக்கட்டும். ஆமா, என் நண்பன் சத்யவான பாத்தியலா? எப்ப பத்தியம் பார்த்தா ஆளை காணா? அவர் வேற ஊருக்கு போயிருக்காரு, ஆல்ரவுண்ட் வாசிக்கிறதுக்கு. என் நண்பன் சத்யவான கேட்ட, நீ எந்த சத்யவான சொல்ற? நீ எந்த சத்யவான? யாரோ ஒரு தெரியாது, யாரோ இருக்கலாம். மணிப்பிரவட்டம் பரிமிசத்தம் வானோங்கம் பலரும் நான் சொல்வேன் மெய் சோறுதா? ரெண்டு பேரும் குதிரையில தான் வந்தேன். உனக்கு எப்படி மெய் சோறுது? என்ன காரணம்? என்னுடைய மெய் சோறுவதற்கான காரணத்தை கேட்கின்றாய். எப்படி? என்னுடைய மெய் சோறுவதற்கான காரணத்தை கேட்கின்றாய். ஆமாம், நீ கேட்க வேண்டும், நான் சொல்ல வேண்டும். கேளு. நான் தான் கேட்கிறேன்ல. இப்போ நான் என்ன கேட்டேன்? கேட்டுட்டியா? மெய் சோறுவதற்கான காரணத்தை நீ கேட்க வேண்டும். ஆமாம், நான் சொல்ல வேண்டும். நான் சொல்லு. கேளு. இப்போ நான் என்ன கேட்டேன்னு நினைக்கிறேன்? இப்போ நான் சொல்லலையா? நீ சொல்லலையே. நீ கேட்கல. கேட்கலையா? ஆமாம், நான் கேட்கலையா? இப்போ நான் சொல்லலையா? நீ தான் சொல்லலை. இல்லை, கைகாலெலாம் வலிக்குது நண்பா. நீ சொன்னா தானே நான் கேட்க முடியும் நண்பா. நான் சொன்னாதான் நீ கேட்க முடியும். ஆமாம், நீ கேட்டாதான் நான் சொல்ல முடியும். நான் கேட்டேன்ல. நான் சொல்லிட்டேன்ல. எங்கே சொன்னேன்? எங்கே கேட்ட? பெரிய வம்பு பிடிச்சவன், ரொம்ப வீம்பு பிடிச்ச ஆளா இருக்க நீ. ஆமாம், மெய் சோறுதுன்னு சொன்னீல. ஆமாம், அதைத்தான் கேட்குறேன். ஏன் சோறுது? மெய் என்றால்? மெய் என்றால் உடம்பு. 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 ஒழுங்கா பேசு. அதான் சொல்றேன். உடம்புல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போகும். பாருங்க நண்பா. உங்ககிட்ட இருக்கிறது குதிரை. ஆமா, என்கிட்ட இருக்கிறது கூதிரை. இப்பதானே சொன்னேன். ஒழுங்கா பேசுன்னு சொன்னேன். ஆமாம் நண்பா. உன் குதிரைக்கு எத்தனை ஆள்? 2 பேர் வச்சிருக்கேன். அதுக்கு மேல கிடையாது. 2 பேர் வச்சிருக்கேன். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எக்கச்சக்கமான ஆளு. எக்கச்சக்கமான ஆளா? என் குதிரைக்கு வேலை பார்க்கறதுக்கா? ஒரு ஆளா 2 ஆளா? அப்படி எத்தனை பேர் தான் இருக்காங்க? என்னுடைய அந்த நாட்டை, அதாவது சலமாபுரி தேசத்தை ஆளக்கூடிய தூய்மைச்சனுடைய மகன் சத்யவான், அவருடைய குதிரைக்கு 2 ஆளு. ஆமா, அவருடைய படை தளபதி சுமாலி எனக்கு இருக்கக்கூடிய குதிரைக்கு எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? உங்க குதிரையை வாங்கினது எங்க? முத்தமிழ் வளர்த்த மதுரையிலே உங்களுக்கு குதிரை. அதாவது இங்க முத்தமிழ் வாங்கின மதுரையில சொல்றேன். ஆமா, மதுரையில வாங்கினது. ஆனா எனக்கு அரபு நாட்டு குதிரை. உங்க குதிரை? ஆமா, அரபு நாடு. ஒரு ஆளா 2 ஆளா? என்னுடைய குதிரைக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய ஆளை வைத்து ஒரு கவிராயர் பெரிய வெண்பாவே பாடியுள்ளார். அப்படி என்ன வெண்பா பாடினாரு? எப்படி வெண்பா தெரியுமா? எப்படி? வெண்பாவை பிடிங்க. எட்டு பேர் முன்னிலுக்கு, 8 பேர் முன்னிலுக்கு. நீ கவனி
கவனிக்க மாட்டவர 8 பேர் முன்ன இழுக்கவா? ஆமா. எதை பிடிச்சி இழுக்க? குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி இழுக்க. 8 பேர் 8 பேர் 8 பேர் முன்னிலுக்க 20 பேர் பின்னின்று பிட்டத்தை தொட்டு முன் தள்ளே. எதை தொட்டு? பிட்டம். பிட்டம்னா குன்றி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்னம்மா இல்ல எல்லோரும் பிட்டம் பிட்டம்னே சொல்றாங்க, எனக்கு புரியல. பிட்டம்னா குன்றி. உன்னைட்டு நான் விளக்கமா கேட்கிறேன். விளக்கமா சொல்றேன். சரி சொல்லு. பெண்ணின்று முன் தள்ளே. சரி. கிட்டும் புருஷன் சுமாலியவன் போர் செய்யும் குதிரையது வருஷம் போகுமாம் இரு காதவழி. இரு காதவழி. காதவழியா? காதவழியில இரு காதவழி. காதவழி தோறன். இரு காதவழி. இரு காதவழி. அருமையா பாடிட்ட பாகேஸ்வரி ராகத்தை. இந்த பாகேஸ்வரி ராகத்தை இந்த தாளத்தோட இருக்கு. எப்படி? கண்ட தாளத்துல. கண்ட தாளம்னா எல்லா தாளத்தையும் கண்டத்துல பாட முடியாது. எல்லா சரி, நீ என்ன தாளத்துல பாட போற? கண்ட சாப்பிட. கண்ட சாப்பிட பாட போற. சரி, பாடு பார்க்கலாம். என்னது நீ குதிரைக்கு ஏசி போட போறியா? எட்டு பேர் முன்னிலுக்க 8 பேர் முன்னிலுக்க 8 பேர் முன்னிலுக்க 20 பேர் பிட்டத்தை பிடித்து முன் தள்ளே. 8 பேர் முன்னிலுக்க 8 பேர் முன்னிலுக்க பேர் இழுக்க 20 பேர் தள்ள. உன் குதிரை அவ்வளவு தாமதமா வருது. எங்க நண்பா எங்க வாங்கினது உன் குதிரை? என் குதிரை அரபு நாட்டுல வாங்கின. அரபு நாட்டுலயா? அவங்கள மாதிரிதான் இருக்கு. இல்லையா? தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? மதுரையில தவிட்டி சந்தை இருக்கு பாரு. தவிட்டி சந்தையில வாங்கினாங்க. சரி, அந்த குதிரை அவர் எடுத்துக்கிட்டாரு உங்க அப்பா. எனக்கு அரபு நாட்டுல வாங்கின குதிரை நான் பார்த்தல. பாத்தியா? சுண்ணத்து பண்ணிருக்க குதிரை. அதனால சரி, அதனால இப்ப என்ன தெரியுமா? என்ன? பரியமிழத்து தரையில் நடக்க பதல் ஆராய்ச்சி இங்கு மாறி பயணத்தை நிறுத்திட தங்கி போவோம் தங்கி போவோம். குதிரை பற்றி பேசுகின்றாய் பேசவில்லை. குதிரை பற்றி பேசுகிறாய் குழந்தை பேசவில்லை. குதிரை பற்றி பேசுகின்றாய் குழந்தை பேசவில்லை. கூட சாப்பாடு 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 சாப்பிடலையா நீ? எங்களை எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு உன்னை ஆளையே காணமே. எங்கே போன? சாப்பிடத்தான் முடியா? திரவ பொருள் நீங்க அசஞ்சாத்தான் சாப்பிடுவீங்க. சரி, குதிரைக்கு கொள்ளுலாம் கொண்டு வந்தீங்களா? அதை என்ன பண்ண? கொள்ளு வேற என்ன? வேற அதை முந்தானத்தை முடிச்சுட்டு. முந்தானத்தை முடிச்சிட்டியா? குதிரை கூட வைக்கல. சரி, பசிக்குது நண்பா. ஏய், பசிக்குது இருக்கா பாரு. நீ ஒன்று செய்ய, நம்ம குதிரையெல்லாம் ஓட்டிட்டு போ. சரி, தண்ணியை காமி. தண்ணியை காமிச்சா போதுமா?
நான் சொல்றேன்ல, சரி. தண்ணியை காமி, புல்ல போடு. புல்லு போட்டிருக்கியா? கட்டி கூட கிடைக்கல. அப்புறம் இந்த மாப்பிள்ளை பாண்டி சும்மா உட்காந்து வச்சுட்டு வருதாம்ல. எங்க மச்சா இப்படிதான் பின்னாடி வருதுன்னா பின்னாடி பீதியா வருது. அது தண்ணியை காமிச்சின்னா அது குடிக்கும். முன்னாடி தண்ணியை காமிக்கணும், பின்னாடி புல்ல போட்டு சாப்பிடும். பின்னாடி புல்ல போட. ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? குதிரையை கூட்டிட்டு போய் முன்னாடி தண்ணியை காமிச்சு சரி பின்னாடி புல்ல போட்டா குதிரை புழுத்துணுமா? நீ வந்ததுல இருந்து உன் பேச்சே சரியில்லாம இருக்கு. இல்ல நண்பா, குதிரை வேகமா ஓடக்கூடியது. ஆமா. முன்னாடி தண்ணியை காமிக்கிற முன்னாடி வாயால தண்ணியை குடிக்கும், பின்னாடி புல்ல போட சொல்றீங்களே, குதிரை புழுட்டணுமா? அதாவது தண்ணியை காமிச்சா குடிச்சிரும். சரி, அதன் பிறகு புல்லு போடுன்னு சொன்னேன். அப்ப தண்ணியை சொன்னது மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன். போட்டதுக்கு அப்புறம் புல்ல காமிக்க. தண்ணி நீ போட்டதுக்கு பிறகு இல்ல இல்ல, நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி, குதிரைக்கு புல்ல காமிக்கிறேன், அப்புறம் தண்ணியை காமிக்கிறேன். சரி, தன்னால புல்லு சாப்பிடும். நீ காமிச்சின்னா சாப்பிடாது. புல்லும் அடிக்கும் தண்ணியும் குடிக்கும். அடிக்கும் ஒன்னே தூக்கி போட்டு மிதிக்கும். எங்க மாப்பிள்ளை சொல்ல முடியாதானா? அப்ப போயிட்டேன் அப்படியா? புல்லுன்னு சொன்ன உடனே சரி நண்பா, இப்ப குதிரையை ஆசுவாசப்படுத்திட்டு வரேன். ஆமா. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவாய்? உனக்கு இப்ப கேட்டில சாப்பாடு வேணும்னு. ஆமா. காய்கனி எல்லாம் இருக்குல்ல. ஆமா. அதை படிங்க வச்சிருக்கேன். நண்பா, அடர்ந்த வனம், வனத்தில் உன்னை தனியாக விட்டு செல்கிறேன். உனக்கு ஒரு முக்கிய அபாயம் நான் சொல்கிறேன். என்னது? இந்த அடர்ந்த வனத்தில் மோகினிகள் நிறைய இருக்கு. மோகினியா? மோகினி எப்படி இருக்கும்? மோகினி என்றால் தெரியாது? பேய். பேயா? பிசாசு. பேயினா? நண்பா, வெப்பமர உச்சியில் நின்று பேயோடு ஆடுதென்று அதனால பேய் இதெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. அதெல்லாம் வரவும் வராது. உனக்கு விவரம் தெரியல. என்ன தெரியல? இந்த காட்டுக்குள்ளதே மோகினி பேய் இருக்குமா? மோகினினா எப்படி இருக்கும்? நீ பேயை பார்த்திருக்கியா? நான் பார்க்கல. நான் பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? நான் வந்தோடனே தான் அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு கிளவி பேசிச்சு. நண்பா, எந்த பேச்சு? மூஞ்சிய பார்க்கறதுக்கு பொம்பளை மாதிரி அழகா இருக்கும். நீ அழகான பெண்ணு கிட்டக்க போவ. சரி, ஓங்கி அடிக்கும். உனக்கு ஒரு முழம் தங்கி. என்ன சொல்ற? நாக்கு. ஆனா எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. சரி, இது மோகினியா இல்ல பொம்பளையான்னு கண்டுபிடிக்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்கிட்ட ஒரு விவரம் இருக்கு. என்ன விவரம்? விறுவிறுன்னு போ. சரி, சேலையோட நிக்கும் பேய். சரி, சேலையை தூக்கி பாரு. இல்ல நண்பா, சேலையை தூக்கி பாரு. வேற எதுவும் தெரிஞ்சிடா? என்ன தெரியும்? சேலையை தூக்கி பாரு. சரி, கீழே இருந்துச்சுன்னா நெமரி காலு நண்பா, சேலையை தூக்கி கால் இருந்துச்சுன்னா அது பெண்ணு. ஆனா கால் இல்ல, அது மோகினி நண்பா, மோகினி. கால் இருந்தா அது பெண்ணு. பெண்ணு. கால் இல்ல மோகினியா? மோகினி. சரி, மோகினி எல்லாம் வந்தா பாத்துக்கிறேன். நீ நான் சொன்னதை செஞ்சு. அப்படி உன்னால சமாளிக்க முடியல. மோகினியை பார்த்துட்டேனா சும்மாலின் மட்டும் ஒரு சத்தத்தை கொடு. சரி சரி, நீ கொடுத்த மறுகணமே நான் வாட்டுக்கு அங்கிட்டு ஓடிடுவாப்பளையா. சரி நண்பா, அந்த குதிரையை கூட்டிட்டு போய் குதிரை
இருக்கும் வரை என் மனதிலே எந்த சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது மறைந்து போய்விடும். எப்பொழுதும் ஒரு சிரிப்பொலியாகவே பேசுவான். இப்பொழுது குதிரையை ஓட்டி சென்று போயிருக்கிறான். எப்படி வரப்போறானோ தெரியல. சரி, பார்க்கலாம். இந்த வனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சண்பகமும் பூங்கும் வேங்கையும் குரவும் விரிந்து மாதவையும் மல்லிகையும் மெல்லியோடு மணந்து வரும் இந்த இடத்திலே எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்து. இந்த மனத்தின் இந்த வனம் அவளுக்கு சொந்தமான வனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். திங்கள் முடி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, ஐந்தெறிவி வீணும் மலை, இந்த மலையே ஆசனத்தில் சற்று அயர்வோம். அதற்குள் சுமாலி வந்து விடலாம். அப்பால் புறப்பட்டு விடலாம். காவேரி கரையிருக்கு, புரிந்து கொண்டால் குளமிருக்கு, பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு. மட்டும்
ஒன்று கொண்டால் உறவு மேளங்கள் முழங்கி வரும் மேடை என்னை அழைக்க வரும் மேளங்கள் முழங்கி வரும் மேடை என்னை அழைக்க வரும் மாலை மாறு சூட வரும் மங்கள நாளும் கூட வரும் காதல் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்ன வரும் மனைவி என்று சொல்ல வரும் மங்கை என்று சொன்ன வரும் மனைவி என்று சொல்ல வரும் கரை மேலே பூவிருக்கு புரிந்து கொண்டால் குணம் இருக்கு பூ போலே பொன்னிருக்கு புரிந்து ஐயோ சிங்கம் சிங்கம் காப்பாத்துங்க யாருமே இல்லையா சிங்கம் சிங்கம் என்ன விந்தை ஒரு பெண்ணின் அபயக்குரல் கேட்டவுடன் என்னை அறியாமலேயே எழுந்து ஓடி அவளை கொல்ல விரட்டி அந்த கொடிய சிங்கத்தோடு போராடி அதை கையிலே எந்தவித ஆயுதமும் இல்லாமல் குத்திக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் செயல் அல்ல, எல்லாம் இறைவன் செயல். சிங்கத்தை கொன்ற களைப்பு மேலும் வருகிறது. சற்று அயர்வும் இந்நேரம் நான் கையெடுத்த தெய்வம்தான் என்னை வந்து காப்பாற்றியது. இல்லையேல் என் கெதி என்னவாயிருக்கும்? ஒருவேளை அந்த சிங்கத்தை கொன்றது யாராக இருக்கும்? இவராகத்தான் இருக்குமா? களைப்படைந்து விட்டாரே. ஒருவேளை இவர் யாராக இருக்கலாம்? இவ்வளவு அழகாக இருக்கிறார். அண்டர் தொழுமாறனோ தண்டுள்ள பவன்னலோ அண்டர் தொழுமாறனோ தண்டுள்ள பவன்னலோ அன்புறதி என்று மகிழ்கின்ற வதனோ கண்டு பணிவார்வினை துண்டுபடமோதிய கண்டு பணிவார்வினையே துண்டுபடமோதிய கந்தனனும் எங்களுமை தந்த சுதனோ கந்தனனும் எங்களுமை தந்த சுதனோ மண்டலம் இளங்க வருகின்ற மதியோ மங்கையர் நலம் கவர வந்த விதியோ கொண்ட புகழங்கு முற நின்ற பதியோ கோகனங்கண் செய்தனுப்பி வைத்த சதியோ கோகனங்கண் செய்தனுப்பி வைத்த சதியோ சதியோ ஏன் இந்த மௌனம் ஐயா ஏழையன கருண ஏன் இந்த மௌனம் ஐயா
ஐயா ஏழையன கருள ஆனந்த பைரவியை ஆதரிப்பாயம்மா கற்பகவல்லி சொற்பதங்கள் பிடித்தே கதி அருள்வாய் அம்மா நம் நாடு எங்கே தோப்பு புஞ்சி வியாபாரம் எங்கே வாங்கின வட்டி எங்கே வைத்த ரொக்கம் எங்கே பாப்பா 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 இவங்க தான் படிப்பாங்க நமக்கு படிக்க தெரியாதோ பாட்டே நீ மறந்துடுவாரு இவங்கதான் மேல நாளைக்கு நம் நாடு எங்கே வாங்கின வட்டி எங்கே தோப்பு புஞ்சை எங்கே செங்குருவி செங்குருவி காரமாட செங்குருவி சேல கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி முத்திரையை போடம்மா முத்தாமிக்கு போடம்மா வெங்கமல மூட்டை கட்டி பச்சா என்ன ஓரமா இந்த வனம் பார்க்க இந்த வனம் நல்ல நந்தவனம் எனக்கு சொந்தவனம் இந்த வனம் பார்க்க நந்தவனம் எனக்கு சொந்தவனம் வந்த இவனும் எவனும் எனக்கு சொந்தவனம் இவர் யாராக இருக்கலாம் பாட்டா இருந்தாலும் ஆமான்றான் இவர் யாராக இருக்கலாம் இவ்வளவு அழகா இருக்கிற இருக்கப்படாது மன்மதனாக இருக்கு இன்னுமே இந்த பாட்டை படிக்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வந்து பாப்பா 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 இன்னுமே இந்த பாட்டை படிக்கட்டும் இருக்கட்டும் இவர் யாராக இருக்கலாம் தேவலோகத்தை ஆளப்பட்ட தேவேந்திரனாக இருக்கலாமா தேவேந்திரனாக இருக்க வேண்டுமே ஆனால் உடம்பெல்லாம் 1000 பாவக்கண்கள் இவருக்கு எத்தனை கண் இருக்கு 2 கண்ணு இருக்கு 2 கண்ணு தான் இருக்கு அது 2 கண்ணு வெளியே தெரியவே இல்லை 2 கண்ணை வச்சு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மக்கள் என்ன செய்யறது தேவேந்திரனுக்கு 1000 பாவக்கண்ணு சரி இருக்கட்டும் இது அவரும் இல்ல மன்மதனாக இருப்பாரோ மன்மதனத்தை சிவன் எரிச்சிட்டாரே அவருக்கு உருவமே இல்லையே அவரும் இல்ல ஒருவேளை அந்த பர்வதராஜ குமாரியின் மகன் சுப்பிரமணிய கடவுள் சுப்பிரமணிய கடவுளா முருகா என்றால் மந்திரம் சுப்பிரமணிய கடவுள் அவராக இருப்பாரா வேல் வச்சிருப்பாரு அவரு மயில் இவர்கிட்ட ஆயுதமே இல்லாமலே ஓடி போச்சோ ஆயுதமே இல்ல முடிஞ்சா ஏன்டா சிரிக்கிற வேற என்ன செய்ய இத்தனை வருஷம் உழைப்பு கொஞ்சம் நெஞ்சம் உழைப்பா இது நமக்கு தேவையில்லாத வேலை அதனால ஆயுதம் வேலாயுதம் இல்ல இல்ல ஒருவேளை அந்த ஸ்ரீராமனாக இருக்கலாமா ராமனாக இருக்க வேண்டுமே ஆனால் வீசுராம இருக்க வேண்டும் என்கொற்ற குடை இருக்க வேண்டும் ராஜ மரியாதை இருக்க வேண்டும் இவரை பார்த்தால் ராஜ மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அந்த ஒற்றை வில் வச்சிருப்பாரு ராமன் அம்போட சேர்த்து வில் ஒற்றை வில் வீசுதாமரை வெண்கொற்ற குடை இதெல்லாம் இல்ல அவரும் இல்ல ஒருவேளை அவரா இருப்பாரோ எவரா இருந்தா நமக்கண்ண நம்மை கொல்ல வந்த சிங்கத்தை அவர் கையால கொன்று நம் உயிரை காப்பாற்றிய உத்தமர் அவரைக்கு நன்றி சொல்லாமல் போகக்கூடாது நன்றி சொல்லிவிட்டு போனால்தான் அரச குலத்திற்கு நன்றி சொல்லாமல் போனால் அரச குலத்திற்கு இழுக்கு அதனால எழுப்பி நன்றி சொல்லிவிட்டு ஓடிவிட வேண்டும் அதுதான் நல்லது நன்றி சொல்லிடுவோமா நன்றி வேலை பார்க்கும் போதும் தூக்கம் தான்
மணிப்பைய சொன்ன மாதிரி பிறகு என்ன செய்ய? சரி, எப்படியாவது தூங்கினாலும் பரவாயில்ல, தூங்கும் போது அவரை உசுப்பிடுவோமா? எப்படி சொல்லி எழுப்புறது? ஏங்க வாங்காம்பாரு, இந்தாங்க கொண்டாங்காம்பாரு, வேண்டாம் உங்களைத்தானே, அதுவும் நல்லா இல்ல, அத்தானேன்னு வருது. ஐயா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு, அது நல்லா இல்லையோ. அண்ணா கூடையா பிறந்தோம், எப்படித்தான் ஒரு ஆம்பளைய நம்ம கூப்பிடுறது? ஒரு வழியும் தெரியல. என் தோழியா இருந்தா சமாளிச்சிருவா. என் தோழி 2 பேத்துல மூத்தவா இருக்கா அவரு, அவ எப்பேற்பட்டாலும் சமாளிச்சிருவா. நமக்கு அந்த சமாளிப்பு இல்லை, பயமா இருக்கு. இப்படி காட்டுக்குள்ள ஒத்தையில தனியா நிக்கிறதுக்கும் பயம், அதுல பக்கத்துல ஒரு ஆள் வேற, ஆம்பளை ஆள் வேற. என்ன செய்யறது? எப்படியாவது உசுப்பணுமே. சரி சரி, நன்றி சொல்லிவிட்டு தான் போக வேண்டும். எப்படியாவது உசுப்பிடுவோம். இப்படி சொல்லிடுவோம், அரசு ராஜகுமாரா, ராஜகுமாரா, அதுதான் நல்லது. எளிதரும் ஜோதி மருந்திடுவேனா, இதமதில் நானே விருந்திடுவேனா, எதை மனத்தோடிட சமயம் இதானா, எதை மனத்தோடிட சமயம் இதானா, கணித்திடும் என்னாலும் என் கண்ணாலை ராஜா, கணித்திடும் என்னாலும் என் கண்ணாலை ராஜா, அழைக்காதே நினைக்காதே அவைகளிலே என்னையே ராஜா, அருளிலே மரபே அழைக்காதே. காதலினாலே காதத்தினாலே இதமதில் நானே விருந்திடுவேனா, எதை மனத்தோடிட சமயம் இதானா, எதை மனத்தோடிட சமயம் இதானா, கணித்திடும் என்னாலும் என் கண்ணாலை ராஜா, கணித்திடும் என்னாலும் என் கண்ணாலை ராஜா, அழைக்காதே நினைக்காதே அருளிலே மரபே அழைக்கார். ராஜகுமாரா, ராஜகுமாரா, கொஞ்ச நேரம் உறங்க விட மாட்டானே, எனக்கு இதே பொழப்பா போச்சு. முக்கியமானது ஏதோ ஒரு தேவகானம் கேட்டேன். சரி, சற்று அயர்வோம். இவரோடு இன்னும் நிறைய பேர்கள் வந்திருப்பார்கள் போல் தோன்றுகிறது. ஒரு கும்பலே வந்திருக்கு. சுமாலி சுமாலி என்று சொன்னார். அப்படியானால் இவரோடு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வருவதற்குள் இவரை எழுப்பி நன்றி சொல்லிவிட்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் நல்லது. நாம் மறைந்திருந்தால் எப்படி காண்பார்? இந்த இடத்திலே நின்று கொள்ள வேண்டும். ஆமா, கரல் வேற போய் ஆயிடுச்சு. ராஜகுமாரா, ராஜகுமாரா, முகமெல்லாம் மூடி இருக்கு. நம்ம வரும்போது இந்த மாதிரி சிலை இங்கே இல்லையே. புதுசா செஞ்சு வச்சிருக்கோம், புதுசா கட்டியிருக்காங்க. எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியலையே. நாளை காலையில் திறப்புலாம். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் சில மாதிரி தெரியல. எப்படி இந்த பெண்ணா இருக்குமோ? பெண்ணா இருந்தா கீழே பார்க்க சொன்னேன். பார்க்க சொன்னானே. அவன் ஒரு இந்த பையன் அது சேலை ஒட்டிக்கு பார்க்க சொன்னேன். எவ்வளவு மோசமான பயலா இருக்கான். இல்ல இது அதாவது கீழே பாரு, ஏதாவது அசைவுகள் இருந்தா நிச்சயம் பெண்ணா இருக்கும். சரி, பாப்போமே. அசைது பொம்மையா இருக்கு. பொம்மையா இருந்தாலும் பொம்மை இல்லப்பா, பொம்மை அசையுமா? அப்படிலாம் இருக்கா? ஒருவேளை ஒரு தேவகானம் பாப்பான்னு கேட்டுச்சே.
அந்த பெண்ணு தான் பாடி இருக்குமோ? அதே கீதம் தான். இனிமேல் பாடவே கூடாதுன்னு முடிச்சிட்டாங்க மொத்தத்துக்கு. அசைவு மட்டும் இருக்கு. பெண்ணு மட்டும் பெண்ணு நினைக்கிறேன். ஆனா காது கேட்காதோ? ஸ்பீக்கர் அவுட்டு. கண்ணு மட்டும் தெரியுதுப்பா. உருண்டை கண்ணு புறா கண்ணு மாதிரி இருக்கு. ஒரு நல்லா தெரியுது. பெண் தான். நம்ம எப்படி அழைக்கிறது? பெண்ணே இந்தாங்க. இனிமே என்னத்தை கொடுக்க போறோம்? கொண்டாங்கன்றுவாங்க. உங்களை தானே? அசிங்கமா ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படி தெரியலப்பா. அசிங்கமாலாம் இல்லை. பார்த்தா அழகாத்தான் தெரியுது. ஆனா முகத்தை எடுத்தா தானே என்னன்னு சொல்லி தெரியும். ஒண்ணுமே தெரியல. சரி, நம்ம கால தாமதமாகுது. ரொம்ப நேரத்தை கடத்திட்டாங்க. இனிமே ஏகப்பட்ட சீன் இருக்கு. இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. சரி, நேரடியா கேட்டுருவோம். இந்தாங்க. பாக்குற மாதிரி தெரியல. ஓங்கி அடிச்சிருவோமா? பாவமா? ஓடி போனாலும் நாளைக்கு இன்னைக்கு அடிக்க முடியாது. ஆமா, நாளைக்கு காசு இல்லைங்க. அப்புறம் நீ தான் வர்றியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப அங்க வந்து இந்த தேவகானத்தை இசைப்போமா வேண்டாமா? வாழ்வது சதமனகன் தினமுமா? அதானே இது. சரி, எடுத்து கொடுத்துருவாங்க. பரவாயில்ல. கிட்ட போய் பார்ப்போம். அழகான பெண்ணை படைச்சு இப்படி ஊமையா படைச்சுக்கிட்டாங்க. எப்படி எப்படி சுமாலினா சமாளிச்சிருவேன். நம்ம அப்படி முன்ன பண்ண யார்ட்டையும் பேசி பழக்கம் இல்லை. ஆமா, அங்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு. தெரியல, ஏன் தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் சரி. பெண்ணே, காது கேக்குதா? நடையா அந்த ஆசனத்தில் நான் அயர்ந்து தூங்கும் பொழுது தாங்கள் தானே என்னை எழுப்பு. திறந்துருச்சுப்பா. சிலை கிடையாது, மறுபடியும் மூடிக்கிருச்சு. கரத்து கொண்டு வந்து நிறுத்தி போட்டு எங்களை லவ் பண்ண முடியாம கூட பண்ணிட்டு அங்கு அயர்ந்து தூங்கும் பொழுது தாங்கள் தானே என்னை எழுப்பினது. ஏதோ பேச்சு வரலன்னு நினைச்சேன். நல்லா தானே பேசுது. ஊமை கிடையாது, நல்லா பேசுது. அப்ப காதும் கேட்குது. சரி, நேரடியாக கேட்டுருவோம். இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறது வர்ணிக்க வேண்டாம். அஞ்சுக மொழியை கேட்டு நானும் அத்தனை
எதற்காக எழுப்பினீர்கள் தெரியலாமா? பெண்களாக கூடி ஜலக்கிரீடை செய்வது வழக்கம். மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்று சரி தோழிமாரோடு ஜலக்கிரீடை செய்ய வந்து கொண்டிருக்கும் போது என் தோழிமார்கள் என் பட்டாடையை மறந்து விட்டார்கள். எடுக்க அவர்களை அனுப்பி வைத்து தனிமையாக நின்று கொண்டிருந்தேன். அந்த வழியாக ஒரு பெரிய சிங்கம் வந்து என்னை துரத்தியது. காப்பாற்ற யாருமே இல்லையான்னு துடித்துக் கொண்டிருக்கும் போது தெய்வம் போல வந்து அந்த சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றிய உத்தமர். ஆகவே உங்களை எழுப்பி நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்பதற்காகத்தான் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை, நன்றி சொல்லாமல் சென்றால் அரச குலத்திற்கு இழுக்கு அப்படிங்கிற காரணத்தை வச்சு உங்களை எழுப்புனேன். நீங்க அந்த சிங்கத்தை கொன்றதற்கு என் உயிரை காப்பாற்றியதற்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரு புள்ள பார்த்துக்கோங்க, அதனாலதான் ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க? இவ்வளவு நேரம் வர்ணிச்சு எழுப்பி எல்லா முகத்தரையெல்லாம் கழிச்சு பண்ணது உடனே போயிட்டு வர்றேன்னு போனா என்ன அர்த்தம்? எதுக்காக வந்தேன்னு எதுக்காக எழுப்புனேன்னு கேட்டீங்க. என்னதான் காரணம்னு சொன்னேன், காரணத்தை சொல்லியாச்சு. அப்புறம் என்ன நேரம் ஆகத்தான் செய்யும். யாரு நேரம் ஆக்குனது? 8 மணி வரைக்கும் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறது. 11:30 நேரம் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சரி பரவாயில்ல, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம்னு ஆசை. என்ன கேட்க போறீங்க? ஒண்ணுதானே? ஒன்னதான் கேட்க போறேன். என்னவா? ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை கேளுங்க. ஒரு வார்த்தையில பாட முடியாது, ஒரு கேள்வி. அது சொல்லுங்க. எந்த ஊரோ எந்த ஊரோ இருப்பதே அழகிய மத்ராபுரி அஸ்வபதியின் புத்தி, அழகிய அழகிய மத்ராபுரி அஸ்வபதியின் புத்தி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி சாவித்ரி சாவித்ரி. எங்களுடைய நாடு அருகாமையில் இருக்கக்கூடிய மத்ராபுரி தேசம். சரி. தந்தை பெயர் அஸ்வபதி மகாராஜா, தாயின் பெயர் மாளவி, என் பெயர் சாவித்ரி. வரட்டுமா? வாங்க 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 வாங்க. வரட்டும் வரட்டுமான்னு போய்கிட்டே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுங்க. தனிமையில உங்க பக்கத்துல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன அவ்வளவு மோசமா இருக்கேன்? என் தோழி வந்தா தப்பா என்று வரல. நீங்க ஒரு ஆடவன் நின்று கொண்டிருக்கும் போது நான் தனிமையாக உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் யாராவது பார்த்தால் என்னை என்ன காரணமாக நினைப்பார்கள்? சரி, இன்னும் ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணு எத்தனை ஒண்ணு? ஒண்ணுதான். சரி கேளுங்க. டயம் இருக்கான்.
நாளை காலாச்சா கேளுங்க மனமானதா திருமணம் ஆகிவிட்டதா? இல்லங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அப்பா சந்தோஷமா ஆமா திருமணம் ஆகல. என்ன காலதாமதம் காரிய கேடு, கல்யாணம் ஆகல. சரி என் பொம்மனை தந்தது சந்தோஷம். நிறுத்தியா? நிறுத்தியாவா? எவ்வளவு மரியாதை. காட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளைய பார்த்து அம்மா யாரு அப்பா யாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா, கல்யாணம் முடிச்சிட்டியா முடிக்கலையா, சிங்கத்தை கொண்டிருக்கேன்ல அதுக்கு ஏதாவது கேட்டுதானா? யார விரும்புற பொம்பளை பிள்ளைய பார்த்து கேட்கிற கேள்வியா இது? யாரை கேட்க முடியும்? சரி, ஏன்னா இன்னைக்கு நேரம் இல்ல. சரி, நானும் ஒரு ஆளை விரும்புறேன். விரும்புறியா? ஆமா. பரவாயில்லையா? அதாவது அந்த நெளியிற நெளிப்பிலேயே நினைச்சேன் ஏதாவது இருக்கும். ஆமா இருந்துச்சு. யார விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்க மனதாலும் உள்ளத்தாலும் கணவனாகவே அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி 25 வருஷமா. சரி, அதனால பேரை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஒரு ஷாடையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சரி சொல்லுங்க. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை கடைபிடித்தார்? ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை பிடிச்சிட்டு போறார்? நமக்கு என்ன பேருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேட்கறதுல நான் சொல்றதுலதான் வார்த்தைகள் கேள்விகள் எல்லாமே அடங்கி இருக்கு. சரி 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 சத்தியத்தை கடைபிடிச்சாருங்க. அந்த 4 எழுத்தை புடிச்சுக்கோங்க. இல்ல சிங்கம் கண்டு வந்துருச்சா அப்படின்னு ஒரு நான் எழுத்தை தான் பிடிக்க சொன்னேன், என்ன பிடிக்க சொல்லல. இன்னொன்னு, இந்த ஆகாயத்தை எப்படி எல்லாம் சொல்லுவார்கள்? மின்னென்று சொல்வார்கள். சரி, விசும்பென்று சொல்வார்கள். குசும்புங்க உங்களுக்கு. சரி சொல்லுங்க. வான் என்று சொல்வார்கள். அந்த 2 எழுத்தை பிடிங்க. எழுத்தை பிடிக்கணும். அந்த சொன்ன 4 எழுத்து, அதையும் இப்ப சொன்னீங்களே 2 எழுத்து சேர்த்து சொல்லுங்க. அதுலதான் அவர் பேர் இருக்கு. வான் சத்திய. வான் சத்திய. ஆமா அப்படியா? சத்தியவான் அந்த பேர் தான். ஆக சத்தியவான் என்பதை நான் தானே மாதிரி. ஏன் உண்மையை சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த ஆளு நான் தான். இப்படி ஊருக்குள்ள எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க தெரியல. யாராவது கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிளம்பிருக்காரு. ஆனா நான் அப்படிலாம் இல்லைங்க. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கீங்களா? எதுல பார்த்திருக்கேன்? ஓவியத்துல. ஓவியத்திலயா? என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று 56 தேசத்து ராஜாக்களுடைய ஓவியத்தை வரைந்து காண்பித்தார். சரி. அதுல எனக்கு யாரோட ஓவியமும் பிடிக்கலங்க. சாலமாபுரி ஆளக்கூடிய தூய்மை சேனுடைய மகன் ஓவியம் என்னை மிகவும் கவர்ந்தது. சரி. அந்த ஓவியத்தை என்று பார்த்தேனோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழணும்னு மனசுக்குள்ள வெளியில சொல்லவும் முடியல. வாய் திறந்து எவர்கிட்டையும் சொல்லவும் முடியல, பேச முடியல. அவரையே நினைத்து கொண்டிருக்கிறேன். சரி. ஆனா அவருக்கு அடையாளம் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன அடையாளம்? வலது கையில ராஜ முத்திரை பதிக்கப்பட்ட கணையாளி அணிந்திருந்தார். அவர் உங்க கையில இருந்தா நம்புவேன். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு காமிச்சு இந்த பாருங்க. அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது. அப்படியா ஆனந்தம் இப்போது. ஆனந்தத்துக்கு ஆசை காட்டாதே. ஆனந்தத்துக்கு ஆசை காட்டாதே. நாள் தருவேயா? ஆனால் போ.
ஆர்வத்தோட லவ் பண்ண வந்தேன். நான் என்ன லவ் பண்ணணும் அதுதானே பண்ணியிருக்கணும். நீங்கள் ரைட்டு ரைட்டா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா? அலை கடலை போல மறைந்து போக நேருமா? ஆகானம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் என்று போகுமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் என்று போகுமா? இடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே, இடிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே, என்னிடம் போது பகை வள்ளுவராக தோன்றுமோ? என்னிடம் போது பகை வள்ளுவராக தோன்றுமோ? நூறானதை மனத்தில் வாழும் வேடனாகினான் வெல்லுவேனே உள்ளிரு கண் நம்பினான். வெல்லுவேனே உள்ளிரு கண் நம்பினான். ஆகானம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல மறைந்து போக நேருமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தல் என்று போகுமா? நீரோடை அதில் நீந்தும் மீனை போல் ஆனந்தமானேன் என் கண்ணே. உமது ஆனந்தமே அறியா செல்வமே, உமது ஆனந்தமே அறியா செல்வமே. ஆருயிரே நான் உனக்கே சொந்தமே, ஆருயிரே நான் உனக்கே சொந்தமே. ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகமாறாத இந்த உலகை ஆளுவோம். நாம் ஈருடன் ஓர் உயிராய் வாழுவோம், சுகமாறாத இன்ப உலகை ஆளுவோம். காலதாமதம் காரியக்கேடு வாங்க முறையா. எங்க அம்மா எங்க அப்பாட்ட என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிங்க, எனக்கு வேற எந்த ஆம்பளை மேல விருப்பம் கிடையாது. சரி. அதனால நீங்க சிங்கத்தை பார்த்ததுல கொன்னதுல என்ன பார்த்தீங்க? ஆமா. நீங்க காலமெல்லாம் என்ன எப்படி நினைச்சீங்க? கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். எங்கள் பரந்தாமரை அழகி பாடுகளே. பன்னீர் மலர் பொழியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமரை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குரல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. குருவாயூட்டன் இல்லவன் தமகின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூட்டன் இல்லவன் தமகின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். குரல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே.
ஆண்டாரி குறை தீர்க்க தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார் ஆண்டாரி புகழ் காண்க தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள தங்கை கொடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பைங்கை கொடுத்தார் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் கொடுத்த மூங்கிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே நாடு தங்கை மலர்கோட்டைகளே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணாய நமக. இருந்தாலும் நாரதராக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூவந்தியை சேர்ந்த KMP மணிவண்ணன் அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆடையில் வைத்து மரியாதை செலுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நயினார் கோவில் கிராமத்தார்களுக்கும் தசவர்ண இனத்தார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிகளை தொடங்குகின்ற நன்றி. வணக்கம் 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 என அடர்ந்த நேரமாகிவிட்டது. நாடகம் தொடங்கினதே 11 மணி ஆகிவிட்டது. இது கதை நாடகம். இருந்தாலும் கொஞ்சம் எக்கோ குறைங்க. ரொம்ப கதைகளை சுருக்கி அடுத்து என்ன எமன்ஷன் அதுதான் இனிமே இந்த சத்தியவான் சாபத்தினுடைய கதை உச்சக்கட்டமே இனிமேல் தான். அதிலும் குறிப்பா தாய்மார்கள் பெண்கள் இருந்து பார்க்க வேண்டும். தயவு செய்து எல்லோரும் போயிடாம கொஞ்ச நேரம் இருந்து அதை எதிர்பார்ப்போடு பார்த்து விட்டு செல்லுங்கள். நன்றி வணக்கம். நான் திரிலோக சஞ்சாரி, ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாது என்று சாபத்தை பெற்றவன். தேவர் முதலான துஷ்டர்களுக்கு அனுகூலகமும் அசுரர் முதலான துஷ்டர்களுக்கு பிரதிகூலமும் விளைவிக்கப்பட்டவன். என் செய்கையால் ஆரம்பத்தில் கலகங்களாக தென்பட்டாலும் முடிவில் சேமமாகவே உலக சேமமாக விருத்தி அடையும். நல்லது இறந்தாலும் என்று யாம் வந்திருப்பதோ அசோபதி அரண்மனையை நோக்கி வந்திருக்கின்றோம். ஏதோ என்று சுட்டி பார்க்கலாம். நாராயண அம்மா வாழ்க, மங்களம் உண்டாகட்டும். நலமுடன் இருக்கிறீர்களா? பரவாயில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல சிறப்புகளுக்கு உரிய அம்மா சாபத்திரி தேவி எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு காட்டுக்கு போய் குளித்து விளையாடுவது வழக்கம். அது மாதிரி இந்த தடவை போகையில சாவுத்திரி அம்மாவை சிங்கம் விரட்டிருச்சு. சிங்கத்திடம் இருந்து சத்தியவன் ஐயா தான் காப்பாத்தினாரு. அவரை பார்த்ததுல இருந்து அம்மா சரியா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, உடைய கூட மாத்துறதில்ல. அது என்ன பிரச்சனை நீங்க தான் சாமி பார்த்து சொல்லணும். அப்படியானால் சாவித்திரி அம்மாவை சிங்கம் துரத்தி விட்டது. ஆமாங்க சாமி. அவள் ஒரு பெண்ணு தானே? ஆமாங்க சாமி. அஸ்வபதி மகள் சாவித்திரி வந்து கற்பினிலையை நிலைநாட்டிய குடியல்ல வல்லவா. அவளையே சிங்கம் விரட்டியது என்றால் ஆமாங்க சாமி. அப்பெண்மணியை அழைத்து வாரும். அவளிடம் அதையே நான் என்ன கூற வேண்டுமோ அதை கூறுகிறேன். கண்டிப்பா சாமி. அழைத்து வாரும். அம்மா அம்மா என்ன அம்மா அம்மா என்ன சுவாமி யார் வந்திருக்கிறது? தேவலோகத்திலிருந்து நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகாமுனிகளா வந்திருக்கிறார். யாருமே அவரை பார்க்க முடியாது. அழைத்து வா, உடனே நான் பார்க்க வேண்டும். தீர்க்க சமங்கள் பாபா, தீர்க்க சமங்கள் பாபா, தீர்க்க சமங்கள் பாபா. சுவாமி, தாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்தது நானும் என்னுடைய முன்னோர்கள் தாய் தந்தை செய்த பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி. இருந்தாலும் நான் இருக்கும் பட்சத்தில் தாங்கள் உன் தோழி கூறியதெல்லாம் உண்மைதானா மகளே? ஆமாம் சுவாமி. அப்படியானால் அந்த சத்தியவானை அவசியம் நீ மணந்துதான் வேண்டுமோ? ஆமாம் சுவாமி, மனதார விரும்பி விட்டேன். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல,
பல ஆண்டுகள் அவரையே நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. அப்படியானால் அவர்களுடைய சத்தியவானுடைய குணம் நலம் அத்துறையும் இதோ கூறுகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. செவி கொடுத்து சொல்லுங்கள். மாமரையாக மகாபியமே பியவாதக நீதிகள் அரமணியில் நடைபெற்றார் திருமணமதையின குறப்பட்டார் திருமாறுபாடு தீமை பெற்றார். ஆனால் சாவித்ரி ஆனால் என்று ஒற்றக்கூடிய இந்த அண்டத்திலே முதல் எழுத்து என்று உண்டிக்க வளத்தில் உதிக்கின்ற காரணத்தினால்தான் பூதள ராசர்கள் ஓடிட ஓர் மணி ஓர் ஒரு புயமல பூதள ராசர்கள் ஓடிட ஓர் மணி ஓர் ஒரு புயமல பொறுமையில் உலகில் அறநடிகளில் ஒரு புகழும் மிகுதிர தங்கம் பொருளுடைய அங்கம் ஒளி பொருந்திய விளைவர் தங்கம் இனி மோதிக்கலாம் தாங்கும் மாட்டோம். ஆனால் பிராயமே அம்மா சாவித்ரி, இவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் நீ மனதால் நினைத்த அந்த கணவன் அற்ப ஆயுள்காரனாக இருக்கின்றான். இன்னும் ஒருவரிடம்தான் அவன் இறக்கு நிலையில் இருப்பதால் வேறு ஒருவனை மனப்பதிரம் என்று நினைக்கின்றேன். அம்மா சுவாமி, மனதிலே ஒருவர் மீது ஆசையை வைத்துக் கொண்டு இன்னொரு ஆடவனை மணந்தால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்குமா சுவாமி? ஆகவே அவர் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பார்? இதோ கூறுகிறேன். சொல்லுங்க. சத்தியவான் மீது உனக்கு ஆசையே சாவித்திரி வென்ற போதிலே சத்தியவான் மீது உனக்கு ஆசையே சாவித்திரி வென்ற போதிலே எத்துணை நல்லவனாயிரும் துணை நல்லவனாயிரும் எங்கு புகழ் மல்கையாயிரும் இல்லை பொருள் பந்தமாயிரும் சாமி, உமக்கு இது தர்மமா? பூமியில் ஒரு விந்தையே புருஷன் வேறு என்றால் விந்தையே. பூமியில் ஒரு விந்தையே புருஷன் வேறு என்றால் விந்தையே. உங்களுடையோ சாமி, உமக்கு தர்மமா? சாற்றுகின்றேன் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் படிக்கையில்லாதவன் காடு குடியாகி வீடுமில்லாதவன் காடு குடியாகி வீடுமில்லாதவன் கண்டி வந்த பெண்ணோடுழல் பாடவன் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடு நகரங்கள் இல்லாதவன் என்று சொல்லுகின்றீர்கள். ஆகவே அவனை வெறுத்துவிடு என்று சொல்லுகின்றீர்கள். ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும், அவ்வகை முன்னிலும் பாவ புண்ணியமாகும். ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும், அவ்வகை முன்னிலும் பாவ புண்ணியமாகும். ஏற்று தரித்திரத்தின் தரிசனமாகும். இது இல்லாமோடு நீ சொல்லாமல் சாமி, உமக்கு தர்மமா? காற்றுகின்றே வர்மமா? செல்வம் 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 என்று ஆற்று வெள்ளம் போல ஓயிரும். ஆற்று வெள்ளம் எப்படி நீந்தி நீளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் ஆயில்லவனுக்கு மோர் இன்னும் சுவாமி, அப்புறம் ஐயோ
நிச்சயம் உண்டு. ஆகவே எவ்வளவு நாளைக்கு இருப்பார்? ஒரு வருஷம். ஒரு நாளைக்கு வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழுவேன். இன்னொன்று சொல்லுகிறேன் சுவாமி. என்ன தேவி? நீங்க எல்லாம் பெரிய பெரிய மகான். உண்மைதான். ராஜரிஷி மகரிஷி. அது என்ன சந்தேகம்? உங்கள் வாக்கு பழுதுபடாது. ஒரு காலமும் பொய்யாகாது இல்லையா? தாங்கள் எங்கள் அரண்மனைக்கு எழுந்தருளி வந்தீர்கள். முதல்ல என் தோழி உங்களை பார்த்து வணக்கம் சுவாமி என்று சொன்னாள். தாங்கள் என்ன சொன்னீர்கள்? ஆசீர்வாதம் எப்படி பண்ணீங்க? அவளுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினேன் சாவித்திரி. அதே வரிசையில் நானும் வந்தேன். ஆமா, நானும் வணக்கம் சுவாமி என்று சொன்னேன். எனக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? நாராயண. எப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்க? ஞாபகம் வந்து விட்டதம்மா சாவித்திரி. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று என்னாவால் இந்த அண்டத்திலே பரத உலகத்தில் உன்னை ஆசீர்வாதம் பண்ணினோம். ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, 3 நேரம். தீர்க்க சுமங்கலி பவா உங்க திருவாயால் எழுந்தருளி வாழ்த்தினீர்கள். நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கும்போது என் கணவருக்கு எப்படி அற்ப ஆயுள் உண்டாகும்? அப்ப நாரதர் வாக்கு பொய்யா? சாமி இந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டார். ஆட இவ வேற, நானே கொடுக்க தெரியாத வரத்தை கொடுத்து மாட்டி விட்டேன். நீ வேற அதானே. ஏன் நீ போய் இவனை மடக்கி விடப்பா? அம்மா சாவித்திரி, நான் உண்மைதான். பிறப்பு ஒன்று இருந்தால் இந்த உலகத்திலே இறப்பும் இறப்பும் இரண்டும் இருந்தால் இருப்பதுதானே உலகத்தினுடைய கணக்கு. ஆமா. ஆனால் மனிதர்கள் வாழ்க்கையிலே ஆனால் நிச்சயம் உமக்கு ஒன்று கூறுகிறேன். ஆனால் இவன பெண்ணை கடத்தி விடும், சென்று விடும். சொல்லுங்கள் சுவாமி. ஆகட்டும் சுவாமி. ஆக இந்த மந்திரத்தை தேவியை பூசை செய்வார், பூஜை செய்வார், திருப்பும் பயம் எல்லாம் அம்மா அம்மா அவன் ஜெகன் மாதா ஜெகன் மாதா அம்மா சாவித்திரி, உன்னுடைய கற்ப நிலையே அந்த சத்தியவானுக்கு ஆயுளையை உருவாக்கும். எங்கே சத்தியவான் அழைத்தவாறும் என் கரத்தால் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். தாங்களே அழைத்து வாருங்கள் சுவாமி. யாராவது படுத்திருந்தா அவர்களை எழுப்பி விட்டுருங்க. யமனை பார்த்த பிறகு கூட படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யமன் வரும் பொழுது யாரும் படுத்திருக்க வேண்டாம். உச்சக்கட்டம் வருகின்றார். யமதர்மனுடைய காட்சி நேரங்காலங்கள் கடந்தாலும் அவருடைய வருவான ஒரு உச்சக்கட்டமே இனிதான் பெண்கள் குறிப்பாக பார்க்கக்கூடியது. அதோ வருகின்றார். हेलो हेलो हेलो
ஹலோ